இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் இந்த கிராஷ் கோர்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அண்ட் 10 மார்க் கொஷின் ப்ரீவியஸ் இயரில் கேட்டது. அது தவிர எப்படி நம்ம ஆன்சர்ஸை ப்ரெசென்ட் பண்ணுறது, ஒரு 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா இல்லை ஒரு 10 மார்க் கொஷின் அதே டாப்பிக்கில் கேட்டாங்கன்னா எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு பிஎட் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிராஷ் கோர்ஸ் வீடியோஸ் ஆன் சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ கம்மிங் டு த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 1, 2 அண்ட் 5 கவர் பண்ணலாம். ஏற்கனவே யூனிட் 3 அண்ட் 4க்கு வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதையும் நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அந்த கொஷின்ஸை. 5 மார்க் கொஷின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிட் 1ல் யுஎன்சிஆர்சி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அதோட சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் த சைல்ட் கேட்குறாங்க. குழந்தை உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகள் மாநாட்டு ஒப்பந்தத்தின் முக்கியத்துவத்தை பற்றி எழுத சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் த சைல்டு இன் ப்ரொடெக்டிங் சைல்ட் ரைட்ஸ், குழந்தைகளின் உரிமைகளில் பாதுகாப்பதில் குழந்தை உரிமைகள் மாநாட்டு ஒப்பந்தத்தின் பங்கை விளக்குறங்க. அடுத்து டிஃபைன் சைல்ட் ரைட்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் தேர் இம்பார்ட்டன்ஸ் இன் என்ஷூரிங் சைல்ட் ஃப்ரெண்ட்லி சொசைட்டி, குழந்தை உரிமைகள் என்றால் என்ன என்பதை வரையறுத்து குழந்தை நேய சமுதாயத்தை உருவாக்குவதில் அவற்றின் முக்கியத்துவத்தை பற்றி எழுத சொல்கிறாங்க. எஸ்ஏ டைப் 10 மார்க் கொஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா, how do socio-economic and cultural factors impact the implementation of child rights in India? இந்தியாவில் குழந்தைகள் உரிமைகளை நடைமுறைப்படுத்துவதில் சமூக, பொருளாதார மற்றும் கலாச்சார காரணிகள் எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன? ஆர் சாய்ஸில் discuss the historical evolution of child rights in Tamil Nadu and India and explain the contribution of key social reformers. தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் குழந்தை உரிமைகளின் வரலாற்று பரிமாண வளர்ச்சியையும் முக்கிய சமூக சீர்திருத்தவாதிகளின் பங்களிப்பையும் விளக்குக. நெக்ஸ்ட், டிஸ்கிரைப் த ஹிஸ்ட்ரி ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் இன் ப்ரீ இண்டிபெண்டன்ட் அண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியா, சுதந்திரத்துக்கு முந்தைய மற்றும் சுதந்திரத்துக்கு பிந்தைய இந்தியாவில் குழந்தை உரிமைகளின் வரலாற்றை பற்றி நீங்கள் விவரிக்கணும். அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் அண்ட் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ரிலேட்டட் டு சைல்ட் ரைட்ஸ் கேட்குறாங்க. குழந்தை உரிமைகளின் முக்கியத்துவத்தையும் குழந்தை உரிமைகள் தொடர்பான நிலையான வளர்ச்சி இலக்குகளையும் விளக்குக. டிஸ்கஸ் த ஹிஸ்டாரிக்கல் எவல்யூஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் இந்தியா அண்ட் எக்ஸ்பிளைன் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கீ சோஷியல் ரிஃபார்மர்ஸ், தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் குழந்தை உரிமைகளின் வரலாற்று பரிமாண வளர்ச்சியும் முக்கிய சமூக சீர்திருத்தவாதிகளின் பங்களிப்பையும் விளக்குக. ஆர் சாய்ஸில் யுஎன்சிஆர்சி. ஸோ அதான் எஸ்ஐ டைப்லையும் கேட்கலாம், 5 மார்க்லையும் கேட்கலாம். கிரிட்டிக்கலி அனலைஸ் த யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் சைல்ட், ஹைலைட்டிங் இட்ஸ் கீ பிரின்சிபல்ஸ் அண்ட் இம்ப்ளிகேஷன்ஸ் ஃபார் மெம்பர் ஸ்டேட்ஸ், குழந்தை உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகள் மாநாட்டு ஒப்பந்தத்தை அதன் முக்கிய கொள்கைகள் மற்றும் உறுப்பு நாடுகளுக்கான விளைவுகளுடன் விமர்சன ரீதியாக ஆய்வு செய்க. நெக்ஸ்ட் கமிங் டு யூனிட் 2ல வர 5 மார்க்ஸ், வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் வயலன்ஸ். ஸோ இதுவும் டூ அதாவது யூனிட் 2ல் இது இம்பார்ட்டன்ட் கொஷின். வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் வயலன்ஸ் ஒன்று எஸ்ஐ டைப்பில் கேட்கலாம், இல்லை 5 மார்க்கில் கேட்கலாம். அண்ட் ஹவு தே அஃபெக்ட் தயர் டெவலப்மெண்ட், குழந்தைகள் எதிர்கொள்ளும் பல்வேறு வகையான வன்முறைகள் யாவை, அவை குழந்தைகளின் வளர்ச்சியை எவ்வாறு பாதிக்கின்றன. டிஸ்கிரைப் ஆன்லைன் அபியூஸ் அகேன்ஸ்ட் சில்ட்ரன், குழந்தைங்களுக்கு எதிரான இணையவழி துஷ்பிரயோகத்தை பற்றி எழுத சொல்கிறாங்க. எஸ்ஐ டைப் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இது ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு கொஷின். ஆக்சுவலாக எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் இன் ஐடென்டிஃபைங் அட்ரஸிங் ஆன்லைன் அபியூஸ் அண்ட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் சில்ட்ரன், குழந்தைங்களுக்கு எதிரான இணைய வழி துஷ்பிரயோகம் மற்றும் பிற வன்முறைகளை கண்டறிந்து தீர்வு காண்பதில் பள்ளிகள் மற்றும் சமூகங்களின் பங்கை ஆராய்க. இதுவும் ரிப்பீட்டட். ரோல் ஆஃப் கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அண்ட் சொசைட்டி இன் அட்ரஸிங் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் சில்ட்ரன், குழந்தைகளுக்கு எதிரான வன்முறையை தடுப்பதில் அரசு கொள்கைகள், அரசு சாரா நிறுவனங்கள் மற்றும் சமூகத்தின் பங்கை விளக்குக. அப்புறம் வேரியஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் சில்ட்ரன் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் குழந்தைக்கு எதிரான வன்முறை அது பல்வேறு வடிவங்களையும் போக்கையும் விவாதிக்க சொல்கிறாங்க. ஆர் சாய்ஸில் சூசைட்னா என்ன, எக்ஸ்பிளைன் த லீடிங் ஃபேக்டர்ஸ் ஃபார் சூசைட் அமாங் சில்ட்ரன், தற்கொலை என்றால் என்ன, குழந்தைகளிடையே தற்கொலை எண்ணம் ஏற்படுவதற்கான முக்கிய காரணிகள் அதை எழுத சொல்கிறாங்க. டிஸ்கிரைப் த வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் சில்ட்ரன், தேர் காசஸ் அண்ட் மெஷர்ஸ் டு ப்ரிவென்ட் தம், குழந்தைகளுக்கு எதிரான பல்வேறு வன்முறை வடிவங்கள், அவற்றின் காரணங்கள் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள்
ஆர் சாய்ஸில் இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டது. எக்ஸ்பிளைன் ஆர் எக்ஸாமின் த ரோல் ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் இன் ஐடென்டிஃபைங் அண்ட் அட்ரஸிங் ஆன்லைன் அபியூஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் சில்ட்ரன். குழந்தைகளுக்கு எதிராக இணைய வழி துஷ்பிரயோகம் மற்றும் பிற வன்முறைகளை கண்டறிந்து தீர்வு காண்பதில் பள்ளிகள் மற்றும் சமூகங்களில் பங்கை ஆராய்க. யூனிட் 5ல் வர 5 மார்க். இந்த யூனிட் 5ல் இந்த சைக்கோ சோஷியல் சப்போர்ட் இது 5 மார்க் ஆர் எஸ்ஏ டைப்பில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சைக்கோ சோஷியல் சப்போர்ட் ஃபார் சில்ட்ரன் அஃபெக்டட் பை வயலன்ஸ். வன்முறையால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான உளவியல் மற்றும் சமூக ஆதரவின் முக்கியத்துவத்தை விளக்குக. அப்புறம் காம்பனன்ட்ஸ் ஆஃப் சைக்கோ சோஷியல் சப்போர்ட் அண்ட் ரெஃபரன்ஸ் சர்வீசஸ் ஃபார் வல்னரபிள் சில்ட்ரன். பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்கான உளவியல் சமூக ஆதரவு மற்றும் பரிந்துரை சேவைகள் கூறுகளை விவரிக்கவும். டிஸ்கஸ் த ஸ்கில்ஸ் ரிக்வயர்ட் டு ஐடென்டிஃபை சில்ட்ரன் இன் வல்னரபிள் சுச்சுவேஷன். அதாவது பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் உள்ள குழந்தைகளின் அடையாளம் காண தேவையான திறன்களை பற்றி விவாதிக்க சொல்கிறாங்க. எஸ்ஏ டைப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கில்ஸ் ரிக்வயர் அதே தான் எஸ்ஏல கேட்டிருக்கேன். ஸ்கில்ஸ் ரிக்வயர்ட் டு ஐடென்டிஃபைங் அட்ரஸிங் சில்ட்ரன் இன் வல்னரபிள் சுச்சுவேஷன் அண்ட் சஜஸ்ட் த ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் எஃபெக்டிவ் இன்டர்வென்ஷன். பாதிக்கப்பட்ட சூழலில் உள்ள குழந்தைகளை அடையாளம் கண்டு உதவுவதற்கான தேவையான முக்கிய திறன்கள் அதை பற்றி எழுதிட்டு பயனுள்ள தலையீட்டு உத்திகளை பரிந்துரைக்க சொல்கிறாங்க. நீங்களே அதுக்கு பாயிண்ட்ஸாக போட்டு எழுதணும். இது வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின். எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சைல்ட் பார்ட்டிசிபேஷன் இன் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் அண்ட் ரோல் ஆஃப் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் இன் ஃபெசிலிட்டேட்டிங் இட். அதாவது முடிவெடுப்பு செயல்முறைகளில் குழந்தைகளின் பங்கேற்பின் முக்கியத்துவத்தையும் அதை ஊக்குவிப்பதில் ஆசிரியர் என்ன பண்ணுறாங்க அண்ட் பள்ளிகளின் பங்கை பற்றி யூ ஹாவ் டு ரைட். இதை வந்து தனியாக ஆசிரியர்களின் பங்கு பள்ளிகளின் பங்குன்னு நீங்கள் தனியாக போட்டு எழுதணும். ஸோ டீச்சரோட ரோல் அண்ட் ஆல்சோ ஸ்கூல்ஸோட ரோல். அப்புறம் எக்ஸாமின் த வேரியஸ் வார்னிங் சைன்ஸ் ஃபேக்டர்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் சைல்டு அப்யூஸ் பற்றி எழுத சொல்கிறாங்க. குழந்தை துஷ்பிரயோகம் அதை பற்றி எழுத. அதுக்கப்புறம் பல்வேறு எச்சரிக்கை அறிகுறிகள் காரணிகள் மற்றும் கட்டுப்பாட்டு உத்திகளை ஆராய்க. ஆர் சாய்ஸில் how teachers can ensure child's participation and protection in explain how teachers can ensure child's participation and protection in their activities. ஆசிரியர்கள் தங்களது செயல்பாடுகளில் குழந்தைகளின் பங்கேற்பையும் பாதுகாப்பையும் எவ்வாறு உறுதி செய்வார்கள் என்பதை விளக்குக. அடுத்து அனலைஸ் த ரோல் ஆஃப் சைக்கோ சோஷியல் சப்போர்ட் இன் த ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் சில்ட்ரன் அஃபெக்டட் பை வயலன்ஸ் அண்ட் அபியூஸ். வன்முறை மற்றும் துஷ்பிரயோகத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் மறுவாழ்வில் உளவியல் சமூக ஆதரவின் பங்கை ஆய்வு செய்க. ஆர் சாய்ஸில் இதுவும் வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின். எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சைல்ட் பார்ட்டிசிபேஷன் இன் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் அண்ட் ரோல் ஆஃப் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ். முடிவெடுக்கும் செயல்களில் குழந்தைகளின் பங்கு அப்புறம் அதில் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளிகளின் பங்கை விளக்குக. ஸோ யூனிட் 1ல் வந்து இது எல்லாமே ரிப்பீட்டட், இது எல்லாமே இம்பார்ட்டனும் கூட. யூனிட் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் வயலன்ஸ் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். யூனிட் 5ல் ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். இது எல்லாமே 5 மார்க் 10 மார்க்கில் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ வந்து டூ ஸ்டடி தீஸ் டாபிக்ஸ். இந்த டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட். சரி, கம்மிங் டு ஹவு டு ரைட் அண்ட் 10 மார்க் அண்ட் 5 மார்க் எஸ்ஏ நம்ம எப்படி எழுதுறது. இப்போ யுஎன்சிஆர்சி கேட்குறாங்க, அப்போ எஸ்ஏ டைப் 10 மார்க்கில் நீங்கள் எப்படி எழுதுவீங்க? ஸோ யூ ஹாவ் டு கிவ் அ இன்ட்ரோ அண்ட் கன்க்ளூஷன் ஃபார் ஆல் த எஸ்ஏ டைப் கொஷின். டோன்ட் ஃபர்கெட் இட். நீங்கள் வந்து கலர்ட் பென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஹெட்டிங்க்கு கலர்ட் பென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ மெயின் ஹெட்டிங்காக யுஎன்சிஆர்சின்னு போட்டுருவீங்க. நெக்ஸ்ட் சப் ஹெட்டிங்கில் இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பீங்க. அதுக்கு முன்னாடி யூ ரைட் த சினாப்சிஸ் ஆல்சோ. சினாப்சிஸில் இன்ட்ரோ கொடுத்துருவீங்க. இந்த மெயின் ஹெட்டிங்கை யூ ரைட் பேக்ரவுண்ட், அப்புறம் வந்து டெஃபினேஷன் ஆஃப் சைல்டோட டெஃபினேஷனு, அதுக்கப்புறம் வந்து 4 கோர் பிரின்சிபல் அடுத்து எழுத போகிறீங்கன்னா அது. ஸோ இந்த மாதிரி யூ கிவ் அ புல்லட் பாயிண்ட் மாதிரி போட்டுட்டு, ஸோ திஸ் இஸ் த சினாப்சிஸ். இது வந்து கன்க்ளூஷன் கொடுப்பீங்க இதுக்கு. ஸோ இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. ஸோ திஸ் இஸ் த சினாப்சிஸ். ஸோ இதில் இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா
மோஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட் இது ஆன் சைல்ட் ரைட்ஸ். சில்ட்ரன் வந்து இண்டிபெண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்கிறது. சிவில், பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறதும் இதுதான். ஸோ அது ஒரு இன்ட்ரோ யுஎன்சிஆர்சியை பற்றி. அடுத்து ஒரு டெஃபினிஷன் ஆஃப் சைல்டு. சைல்டுனா யார்? ஸோ ஆர்டிகல் 1 சொல்கிறேன்னா பிலோ 18 இயர்ஸ் இருக்கவங்கள நம்ம குழந்தை அப்படின்னு சொல்கிறோம். அன்லெஸ் மெஜாரிட்டி இஸ் அட்டைன்ட் ஏர்லியர் பை லா. ஸோ அந்த ஆர்டிக்கல் அதை வந்து எழுதும்போது யூ ஹைலைட். ஸோ ஹைலைட் பண்ணால் இன்னும் வந்து ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் டாப்பிக்காக பேக்ரவுண்ட். இதை வந்து நீங்கள் டைம்லைன் மாதிரி எழுதலாம். இப்போ இயர்ஸும் அந்த டிக்ளரேஷனும் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இது ஒரு வே ஆஃப் ப்ரெசன்டேஷன். ஸோ நீங்கள் வந்து 1924 அந்த அசெண்டிங் ஆர்டரில், ஸோ கம்மியான இயர்லேருந்து பெரிய இயர் வரைக்கும் நீங்கள் வந்து எழுதுங்க. 1924 ஆரம்பித்து 1992 வரைக்கும். ஸோ அதே இது தமிழில். அண்ட் மைண்ட் மேப்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 5 கோர் பிரின்சிபல்ஸ்னு ஹெட்டிங் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் 2, ஆர்டிக்கல் 3 என்ன சொல்லுது? நான் டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடின்மை, டிஸ்கிரிமினேஷன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஆர்டிக்கல் 3 பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட், அந்த குழந்தை என்ன விருப்பப்படுது, என்ன அந்த குழந்தைக்கு சிறந்ததாக இருக்கும். ஸோ எவ்ரி டிசிஷன் மஸ்ட் ஃபேவர் த சைல்ட் வெல்பீயிங். ஆர்டிக்கல் 6 லைஃப் சர்வைவல் டெவலப்மெண்ட். ஸோ வாழ்கிறதுக்கு, சர்வைவ் ஆகிறதுக்கு, டெவலப் ஆகிறதுக்கு, இதுக்கு எல்லாமே உரிமை இருக்குது, வாழ்வு உரிமை எல்லாமே. ரெஸ்பெக்ட் ஃபார் வியூஸ், அந்த குழந்தைன்னு நம்பிச்சு நான் அவங்களோட வியூவை எடுக்காமல் விட்டுறக்கூடாது. அது ஆர்டிக்கல் 12 சொல்லுது. ரைட் டு எக்ஸ்பிரஸ் த வியூஸ், அவங்க ஒப்பீனியனையும் நம்ம கன்சிடர் பண்ணணும், அது வந்து சொல்லுது. நெக்ஸ்ட்டு 5th சப்ஹெட்டிங்காக நீங்கள் என்ன போட்டிங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ், குழந்தை உரிமைகளின் வகைப்பாடு என்ன. அதில் சர்வைவல் ரைட்ஸ் இருக்குது, சர்வைவ் ஆகிறதுக்கான ரைட்ஸ், டெவலப்மெண்ட் ரைட்ஸ் சொல்லலாம் நீங்கள். ஸோ அவங்களுக்கு ஒரு எப்படி பிளான்ட் வளருதோ, ஒரு குழந்தை டெவலப் ஆகிறதுக்கும் கல்வி என்ன, பேசிக்கான தேவைகள் என்ன, அதை வந்து நீங்கள் நேம் கொடுத்து புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி போட்டிருக்கோங்க. அவங்களுக்கு ஒரு நேம், நேஷ்னாலிட்டி தேவை, பேரண்டல் கைடன்ஸ் தேவை, ப்ளே அண்ட் லெஷர் தேவை, கல்ச்சர் தேவை, ஃபிசிக்கல் அண்ட் சைக்காலஜி ரெக்கவரி, அது வந்து முக்கியம். நெக்ஸ்ட்டு ப்ரொடெக்ஷன் ரைட். எதில் இருந்தெல்லாம் அந்த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து நம்ம அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணோம், எதுலலாம் அப்படின்னு ஒரு புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு, அப்யூஸ், நெக்லெக்ட், சைல்ட் லேபர், ட்ரக்ஸு, செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், டிராஃபிக்கிங், ஸோ தீஸ் பாயிண்ட்ஸ் யூ கேன் ரைட். ஸோ எல்லா பாயிண்ட்ஸும் எழுதணும் இல்லை, உங்களுக்கு என்ன ரீகால் பண்ண முடியுதோ அந்த பாயிண்ட்ஸை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். பார்ட்டிசிபேஷன் ரைட், அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான உரிமை இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த யுஎன்சிஆர்சி. இதில் அதுக்கு கீழே அழகாக பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. ஸோ அதே தமிழில். அண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ், ஏன் இது இம்பார்ட்டன்ட், அது ஒரு கன்க்ளூஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பற்றி ஒரு கன்க்ளூஷன் எழுதுங்க. எல்லாருக்கும் வந்து இந்த இடத்துல உரிமை இருக்குது, அதே மாதிரி தான் குழந்தைங்களுக்கும். ஸோ இது வந்து ஒரு ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி, எல்லாருமே தான் இதில் பொறுப்பு, குழந்தைங்களுக்கான, கவர்மெண்ட்டு, ஃபேமிலி, ஸ்கூல் அண்ட் கம்யூனிட்டின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் த 10 mark ரைட்டிங் ஃபார்மேட். நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து எஸ்ஏ டைப்பில் ஃபார்ம்ஸ் ஆஃப் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் சில்ட்ரன், குழந்தைங்களுக்கு எதிரான வன்முறைகளின் வடிவங்கள் என்ன. ஸோ அதுக்கும் வந்து யூ ரைட் த மீனிங். ஸோ மீனிங் வந்து நீங்கள் ஹெட்டிங் போட்டு, ஸோ இது எஸ்ஏ கொஷினாக இருந்தால் யூ கிவ் அன் இன்ட்ரோ அண்ட் கன்க்ளூஷன். சப்போஸ் 5 மார்க்கில் கேட்டிருந்தாங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. 10 மார்க்னால் 8 to 10 பாயிண்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் வந்து பேஜஸ் 4 to 5 பேஜஸ், 4.5 பேஜஸ் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் 10 மார்க்கு. அதோட மீனிங் என்ன? எனி ஆக்ட் ஆர் ஃபெயிலியர் டு ஆக்ட் காசிங் ஹார்ம் டு அ சைல்டு. அது வந்து எந்த மாதிரியான ஹார்மாகவும் இருக்கலாம், ஃபிசிக்கலாக, சைக்காலஜிக்கலாக, எமோஷ்னலாக, செக்ஷுவலாக, இது எங்கெல்லாம் அக்கர் ஆகலாம். அதோட மேஜர் ஃபார்ம்ஸ் என்ன? அடிக்கலாம் ஃபிசிக்கலாக குழந்தைய, அது ஒரு ஃபார்மு. சைக்காலஜிக்கலாக, இது எழுதும்போது நீங்கள் ஒரு கலரில் மேலே ஹெட்டிங் கொடுங்க.
ப்ளூ பெனில் தான் எழுத போகிறீங்க. ப்ளூ பெனில் எழுதும்போது இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் போட்டு ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். உங்களுக்கு மார்க்ஸ் நிறைய கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ தான் நிறைய பாயிண்ட்ஸ் படிச்சுட்டு போயிருந்தாலும் பிஎட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்டேஷன் அண்ட் ஹவ் யூ காம்ப்ரிஹெண்ட் த இன்ஃபர்மேஷன் அது வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ நமக்கு நிறைய புக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், நிறைய பாயிண்ட்ஸ் படித்து வச்சுருப்பீங்க. நீங்கள் அதை வந்து எப்படி நீங்கள் உங்கள் ஸ்டைலில் புரிஞ்சுட்டு எழுதுறீங்க அதுதான் இங்கே பிஎட் எக்ஸாமில் செக் பண்ணுறாங்க. ஸோ வந்து சைக்காலஜிக்கல் அப்யூஸ், எமோஷனல் அப்யூஸ் இருக்குது, செக்ஷுவல் அப்யூஸ் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்குது, சைல்ட் நெக்லெக்ட் இருக்குது, புல்லிங், ஆன்லைன் அப்யூஸ், அப்யூஸ் ஆஃப் ட்ரஸ்ட், ஸ்பிரிச்சுவல் அப்யூஸ். ஸோ இங்கே ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்குது டிஸ்கிரிமினேஷன். ஸோ இது 10 பாயிண்ட்ஸ் வர்ற மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சுட்டு எழுதுங்க. அண்ட் இட் ஒரு ஜென்ரல் எஃபெக்ட்ஸ், என்ன எஃபெக்ட் பண்ணுது அந்த குழந்தைய, ஃபிசிக்கலாக இன்ஜூர் ஆயிடுறாங்க, டிசபிலிட்டி வருது, சரி இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், அதுக்கான ஸ்டெப்ஸு புல்லட் பாயிண்ட்ஸில் எழுதலாம். ஸோ யூ கிவ் அ கன்க்ளூஷன், violence may be visible or invisible, early identification, reporting, legal protection இது important. நெக்ஸ்ட்டு இந்த சைக்கோ சோஷியல் சப்போர்ட், இது வந்து 5 மார்க்லையும் கேட்கலாம், 10 மார்க்லையும் கேட்கலாம். அதோட மீனிங் எழுதுறீங்க. ஏன் இது தேவை சைக்கோ சோஷியல் சப்போர்ட்? ஏன்னா கான்ஃபிடென்ஸ்க்கு, சோஷியலாக ஐசோலேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஒரு எமோஷனல் கேர் கவுன்சிலிங் மாதிரி தேவை. இதோட கோல்ஸ் என்ன? ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு, எமோஷனை ரெகுலேட் பண்ணுறதுக்கு, இம்ப்ரூவ் த கோப்பிங் எபிலிட்டி, டெவலப் த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், பில்ட் த ரெசிலியன்ஸ், ரெஸ்டோர் கான்ஃபிடென்ஸ் அண்ட் செல்ஃப் எஸ்டீம். இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நமக்கு இந்த சப்போர்ட் தேவை. நெக்ஸ்ட்டு காம்பனன்ட்ஸ் ஆஃப் சைக்கோ சோஷியல் சப்போர்ட், எமோஷனல் சப்போர்ட், சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் அண்ட் தெரப்பி, அதுக்கப்புறம் வந்து ஸ்கில் பில்டிங் அண்ட் கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸ். இதுக்காக 4th பாயிண்ட்டாக இன்ஃபர்மேஷன் அண்ட் சைக்கோ எஜுகேஷனுக்காக, சோஷியல் சப்போர்ட் நெட்ஒர்க்ஸ்க்காக, அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி இன்டகிரேஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷனுக்காக, அட்வொகசி அண்ட் எம்பவர்மெண்ட். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது மறந்துச்சுனாலும் பரவாயில்ல. ஸோ யூ கேன் ரைட் 6 பாயிண்ட்ஸ் ஆர் 5 பாயிண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ ப்ரொஃபஷனல்ஸ் இன்வால்வ் யாரெல்லாம் இதில் ஈடுபடுவாங்க, சைக்காலஜிஸ்ட், கவுன்சிலர்ஸ் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ரெஃபரல் சர்வீசஸ் பற்றி, ரெஃபரல் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத எழுதுங்க. ரோல் ஆஃப் டீச்சர்ஸ், ஆசிரியர்களின் பங்கு, அதை கண்டிப்பாக எழுதணும். அண்ட் சைக்கோ சோஷியல் சப்போர்ட் ஹெல்ப்ஸ் வல்னரபிள் சில்ட்ரன் ரிகவர் ஃப்ரம் ட்ராமா, டெவலப்பிங் ஸ்கில்ஸ், ஒரு கன்க்ளூஷன் மாதிரி கொடுத்துருங்க. ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கம்மிங் டு த நெக்ஸ்ட் எஸ்ஏ டைப், ஸ்கில்ஸ் ரெக்வயர்ட் டு ஐடென்டிஃபை சில்ட்ரன் இன் வல்னரபிள் சுச்சுவேஷன், இதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் அறிமுகமாக இன்ட்ரோவா, ஐடென்டிஃபைங் வல்னரபிள் சில்ட்ரன் மீன்ஸ் ரெகனைசிங் சில்ட்ரன் ஹூ ஆர் எக்ஸ்போஸ் டு அபியூஸ், பாவர்ட்டி, எக்ஸ்ப்ளாய்டேஷன், டிசபிலிட்டி, இந்த மாதிரி டேஞ்சரஸ் சுச்சுவேஷனில் இருக்க குழந்தைங்க நீங்கள் கண்டறியணும், ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் வந்து அதுக்கான ஸ்கில்ஸ் நமக்கு தேவை ஆஸ் அ டீச்சராக. ஸோ யூ ஹாவ் டு அப்சர்வ், அந்த கவனிக்கும் திறமை. டீச்சர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் ஷுட் அப்சர்வ் த அன்எக்ஸ்பிளைன் இன்ஜுரி, புவர் ஹைஜீன். ஏன்னா அவங்க வாய் திறந்து சொல்ல மாட்டாங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைங்க. அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில், தே ஷுட் கம்யூனிகேட் வித் சில்ட்ரன் யூஸிங் சிம்பிள், ஃப்ரெண்ட்லி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லாங்குவேஜில் நமக்கு பேச தெரியணும். ஆக்டிவ் லிசனிங், ஃபஸ்ட்டு லிசனிங் ஸ்கில், நமக்கு கேட்குற அந்த ஒரு தன்மை இருக்கணும். எம்பத்தி அண்ட் ட்ரஸ்ட் பில்டிங். ஸோ எம்பத்தி அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கணும். ஸோ அந்த கைண்ட்னஸ், நான் ஜட்மெண்ட், அவங்கள ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது, அது ஒன்று. அண்ட் அசஸ்மெண்ட் அண்ட் ரிப்போர்ட்டிங் த ஸ்கில், உடனே வந்து அந்த அப்யூஸ் எவ்வளோக்குள்ள அவங்கள பாதிச்சிருக்கு அதை அசஸ் பண்ணி அதை உடனே ரிப்போர்ட் பண்ணணும். அண்ட் கொலாபரேஷன் ஸ்கில், இது வந்து நம்ம தனியாக அவங்கள வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்து அவங்கள வந்து டெவலப் பண்ணிட முடியாது. நிறைய பேரோட சப்போர்ட் இதில் தேவை, இன்க்ளூடிங் த சொசைட்டி கூட. ஸோ அதனால் இது ஒரு கொலாபரேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கன்க்ளூஷன் கொடுத்துருங்க. ஸோ இது வந்து எஸ்ஏ டைப். நெக்ஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் வயலன்ஸ் ஃபேஸ் பை சில்ட்ரன் அண்ட் தேர் எஃபெக்ட்ஸ் ஆன் டெவலப்மெண்ட். இதுக்கும் ஒரு இன்ட்ரோ, என்னென்ன ஃபார்ம்ஸு, இது ஈஸி, ஆக்சுவலாக ஈஸி கொஷின். ஃபிசிக்கல், சைக்காலஜிக்கல், அப்புறம் வந்து செக்ஷுவல் இருக்குது, நெக்லெக்ட் டைப் ஆஃப் அப்யூஸ், எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் அதர் ஃபார்ம்ஸு, இந்த மாதிரி சைல்ட் லேபர், இந்த மாதிரி அவங்கள யூஸ் பண்ணிக்கிறது. யூ கிவ் அ கன்க்ளூஷன். ரோல் ஆஃப் கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் சைல்டு இன் ப்ரொடெக்டிங் சில்ட்ரன்ஸ் ரைட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா
It is if it is asked in a 5 mark, you can write 5 points. ஸோ இது 5 மார்க் கொஷினுக்கு தான். ஆக்சுவலாக இதில் வந்து இன்ட்ரோ நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மோஸ்ட்லி சப்போஸ் உங்களுக்கு டைம் இருந்தால் யூ கேன் இன்க்ளூட். ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக எழுத வேண்டியது என்ன, இந்த ரோல் ஆஃப் கன்வென்ஷனில் பார்த்தீங்கன்னா ரைட் டு சர்வைவல், ரைட் டு டெவலப்மெண்ட், இந்த மாதிரி எழுதிருங்க. கன்க்ளூஷனும் தேவையில்ல 5 மார்க் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா. ஸோ that's it. Hope you understood. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.